இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கல்பனை நான் என்ன பண்றது? புவனாவுக்கு நீ இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அந்த கார்ல போறது கொஞ்சம் ரிஸ்க். சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கிளம்பி மண்டபத்துக்கு வந்துடுறேன். ஏய் வேணாம், இப்பவே எல்லாம் மண்டபத்துக்கு போக வேணாம். இப்ப கூட்டம் கம்மியா இருக்கும். அதனால கதிரோ இல்ல அவனோட ஆளுங்களோ உன்னை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, இப்ப என்னதான் பண்றது? நீ கிளம்பி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடு. நான் அவகிட்ட ஏற்கனவே எல்லாமே சொல்லிட்டேன். இப்படியே மண்டபத்துக்கு போனா மாட்டிப்போ எல்லாரும். அதுக்கு வேற ஒரு ஐடியா இருக்கு. அத செல்வி உன்கிட்ட என்னன்னு சொல்லுவா. ஓகேவா? நீ கரெக்ட் டைமுக்கு மண்டபத்துக்கு வந்துரு. அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சரியா ஒரு சந்தர்ப்பத்துல கதிர் எப்படிப்பட்ட ஆளுன்னு எல்லாரும் முன்னாடியும் வச்சு ஊருக்கே சொல்லுவோம். அவன் எவ்வளவு மோசமானவன்னு தெரிஞ்சா கண்டிப்பா சித்ரா கல்யாணம் நின்னுடும். சரி இந்துக்கா, அப்ப நான் கிளம்பட்டுமா? செல்வி வீட்டு அட்ரஸ உனக்கு மெசேஜ் பண்றேன். அனுப்பி விடுங்கக்கா. அங்க போனது எனக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பா பண்றேன். பணம் இருக்கா உன்கிட்ட? அதெல்லாம் வச்சிருக்கேன்க்கா, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. வரேன். சரி, பாத்து போ. ஹலோ லீலா, நீ பத்திரமா போய் சேர்ந்துட்டியா? நான் வந்துட்டேன் இந்துக்கா. இங்க செல்வியோட தான் இருக்கேன். குடு. இந்து, நீ சொன்னதான் இதெல்லாம் பண்ண. ஆனா எனக்கு பயமா இருக்குடி. ஏய் என்னடி, நாம பார்க்காத பிரச்சனையா? எவ்வளவோ பார்த்துட்டோம், அதுல தாண்டி வந்துட்டோம் நம்ம. இதையும் சமாளிப்போம். நீ தைரியமா இரு. சரி சரி, நீ போனை லீலா கிட்ட கூட. தரேன். என்ன? ஹலோ. சரி, நான் இங்க மண்டபத்துக்கு வந்துட்டேன். இங்க கதரோட ஆளுங்க தான் எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதனால நீ லீலாவாவே இங்க வந்தனா உன்னை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நீ வேற கெட்டப்ல தான் வரணும். ஓகே. மண்டபத்துல நிறைய பேர் இருக்கிற டைமா பார்த்து நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அப்போ நீ மேல வந்து உண்மையை எல்லாரும் முன்னாடி சொல்லிரு. சரி இந்துக்கா. சரி. ஹலோ அக்கா, எங்க இருக்கீங்க? வீட்ல. நீங்க இன்னும் கிளம்பலையா? ஏய் என்ன பண்ற? இரு இரு. இல்ல, அப்பா கிளம்பிட்டாரு இந்து. நான் தான் கிளம்பிட்டு இருக்கேன். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரிக்கா, நான் திரும்ப கூப்பிடுறேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு ஏன் பின்னாடியே சந்தேகத்தோடயே சுத்திக்கிட்டு இருக்க? போனா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு சத்தியமா புரியல. இந்த பாரு, எனக்கு மண்டபத்துல 1008 வேலை இருக்கு. திரும்ப திரும்ப என்ன கூப்பிட்டு என் டைம் வேஸ்ட் பண்ண. அப்புறம் சாரி, பிச்சிருவேன். வணக்கம். வாங்க வணக்கம். வாங்க மாப்ள. வாங்க. வணக்கம். வணக்கம் மாமா. கர்ணா, ஐயா, மாப்பிள்ளைக்கு பொண்ணோட அப்பா மாலை போடுறது முறையா இருக்காது. ஐயா, யாரோ ஒருத்தர் மாலை போடுறதுக்கு என் மாமா போடுறதா எனக்கு பெருமை. நீங்க போடுங்க மாமா. போப்பா. டேய் கர்ணா, அது ஏறா. அண்ணா, நான் மாப்ள இந்தாங்க. என்னது மாமா அது? மாப்ள, இது எங்க குடும்ப சம்பிரதாயம். வர மாப்பிளைக்கு தண்ணி கொடுக்கணும். இந்தாங்க. இந்தா இப்படி வாங்க போலாம். சரி வாங்கம்மா. உள்ள வாங்க. நீங்க வாங்க. கர்ணா, அதை எடுத்துட்டு வா.
அண்ணா இந்தா. மாப்பிள்ள இந்தாங்க மாப்பிள்ள. வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. மாப்பிள தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு, எல்லாம் செய்ய வேண்டிய முறை தானே. சரி. செல்லம், நீ இந்த சாரியில எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? பா, நீ இவ்வளவு அழகா. ஏன் செல்லம் மாமா பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி போற? இங்க பாரு, நாளைக்கு விடிஞ்சுன்னா நீ என் பொண்டாட்டி. அதுக்கப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஆனா இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்க? ஆ? சரி, புரியுது. உன்ன நாளைக்கு கவனிச்சுக்கிறேன். இங்க பாரு, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு ஸ்டேஜுக்கு வந்துரு. மாமா உனக்காக காத்துட்டு இருப்பேன். நான் வரட்டா? பா, என்னது இது? ச்சே, ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கே. அப்புறம் உங்க திட்டலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த லீலா உயிரோட மண்டபத்துக்கு வந்துடும் நினைக்கிறேன். சரி, உங்க திட்டம் நல்லபடியா நடக்கட்டும். அதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். என்ன 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 வேணாம். சவா வரட்டா? ஐயோ, ஈடுபட்ட பையன். மாப்ள நாங்க போய்க்கிறோம் மாப்ள. நீங்க கல்யாண வேலையில பிஸியா இருக்கீங்க, அத பாருங்க. சரி மாமா, நீங்க உள்ள போங்க, நான் தான் வந்துடுறேன். சரி சரி. மாப்ள இந்து எங்க மாப்ள? உள்ளதான் இருக்கா மாமா. சரிங்க மாப்ள, நீங்க நீங்க வேலையை அவளை போய் பார்த்து பேசி, நான் போய் பார்த்து வந்துடுறேன். சரி. அப்பா வாங்கப்பா, வாக்கா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். இப்பதான் மாப்பிளை பார்த்தோமா, ரொம்ப பிஸியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. லேட் ஆயிடுச்சாமா? அதெல்லாம் இல்லப்பா, இன்னும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகல. அப்ப நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் அங்க வரேன். சரிம்மா.